الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் என்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் நம்முடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மண்ணில் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமானவர்கள், அவர்களை தவிர்த்துவிட்டு நம்முடைய வாழ்க்கை எந்த நேரத்திலேயும் நலம் பெறாது என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் அறிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களை பற்றி யாரெல்லாம் அறிந்தார்களோ அத்தனை மனிதர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கும் அவர்களுடைய காலத்தில் அவர்களோடு வாழ்வதற்கும் ஆசைப்பட்டார்கள். இன்னும் சிலர்கள் அவர்களுடைய உம்மத்தில் பிறந்து வாழ வேண்டும் என்கிற ஆசையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்தவர்கள் வெளிப்படுத்திய செய்திகள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு ஈர்ப்பை, ஒரு எதிர்பார்ப்பை அல்லாஹு தஆலா இயற்கையிலேயே ஏற்படுத்தி இருந்தான். முதல் மனிதரில் துவங்கி எல்லா நபிமார்களும் எல்லா மனிதர்களும் யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்திருந்தார்களோ தெரிந்திருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் ஆசைப்பட்டார்கள், எப்பொழுது இந்த நபி பிறப்பார், எப்பொழுது இந்த நபி இந்த மண்ணிற்கு வருவார், அவரை நாம் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு நாம் உதவியாளர்களாக இருக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் ஒருவராக நாம் இருக்க வேண்டும் என்று பலர்களும் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறப்பில் அதிசயமான ஒரு மனிதராக இந்த உலகம் வியந்து பார்க்கிறது. ஏனென்றால் பலர்களுடைய எதிர்பார்ப்புகள், பலர்களுடைய ஏக்கத்திற்கான ஒரு விடையாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறார்கள். திருக்குர்ஆன், அல்லாஹ் திருக்குர்ஆனில் சில நபிமார்களுடைய பிறப்புகளை பற்றி அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்திருக்கிறான். முன்பே அவர்களை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார்.
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலங்கள் குழந்தை இல்லாத பொழுது அவர்கள் தொடர்ந்து துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த துஆவுக்கு பலனாக எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். தங்களுக்கு ஒரு மகன் பிறப்பார், தங்களுக்கு ஒரு குழந்தைகள் பிறக்கும் என்கிற எதிர்பார்ப்பு அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு பலனாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தந்தார். அதே போன்றுதான் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது அவர்களும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். தனக்கு ஒரு சந்ததி வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த எதிர்பார்ப்புக்கு பலனாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு மகனாக தந்தான். இது அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம். அதே போன்று ஃபிரௌனும் அவனுடைய சமுதாயம் உட்பட பனி இஸ்ரவேலர்களும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது நமக்கான ஒரு நபி வருவார் என்கிற எதிர்பார்ப்பு இஸ்ரவேலர்களுக்குள்ளேயும் இருந்தது. அதே போன்று ஃபிரௌன் அவனுடைய சமுதாயமான கிப்தியினுடைய வம்சத்துக்குள்ளேயும் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு பலனாகத்தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சில காலங்களுக்கு பின்னால் அல்லாஹ் பிறக்கச் செய்தான். இதே போன்று ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரிசையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய எதிர்பார்ப்பும் அந்த சமூகத்திடம் இருந்தது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி ஒரு 5 நபர்கள் இதை கடந்து இவர்களுடைய வரிசையில் தான் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகிறார்கள். நாம் இதுவரை குறிப்பிட்ட இந்த 5 நபிமார்களுடைய பிறப்புகளை அவர்களுடைய தந்தை அல்லது அவருடைய சமூகம் எதிர்பார்த்தது. அல்லாஹ் அதை சொல்லுகிறார். தங்களுக்கான ஒரு வாரிசு வரும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பினார்கள், எதிர்பார்த்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நம்பினார்கள், எதிர்பார்த்தார்கள். அதே போன்று தங்களுக்கான நபி வருவார் என்பதை பனி இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. இதுவெல்லாம் அந்த சமூகத்தின் எதிர்பார்ப்பு, அந்த குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பு. இதையெல்லாம் கடந்து நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எதிர்பார்ப்பு என்பது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய, ஒட்டுமொத்த மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி எல்லா மனிதர்களுடைய எதிர்பார்ப்பும், எல்லா நபிமார்களுடைய எதிர்பார்ப்பும் எதுவாக இருந்தது என்றால், எப்பொழுது இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த மண்ணில் பிறப்பார்கள் என்பது எதிர்பார்ப்பாகவே இருந்தது. திருக்குர்ஆன் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலேயும் நபிமார்கள் உட்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பையும் உயர்வையும் யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ அத்தனை மன்னர்களும் சாதாரணமான அறிஞர் பெருமக்கள் உட்பட அனைவர்களும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். எப்பொழுது அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த மண்ணில் பிறப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலேயும் இருந்தது. அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். அனுப்பப்பட்டதற்கு பின்னால் நீண்ட காலங்கள் அவர்கள் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். தாங்கள் செய்த தவறுக்காக வேண்டி தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்தார்கள். யா ரப்பி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் வஸீலாவாக பொருட்டாக வைத்து கேட்கிறேன், என்னை மன்னித்து விடு என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சார்கள். துஆ செய்ததும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டான், யா ஆதம் வகைஃப அரஃப்த முஹம்மதன், எப்படி நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? வனமாகத்து, அவரை நான் படைக்கவே இல்லையே, அவரை நான் படைக்கவே இல்லை,
எப்படி நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், எப்படி நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரப்பி லம்மா خلقتني بيدك ونفخت في من روحك رفعت رأسي فرأيت على قوم العرش مكتوبا لا إله إلا الله محمد رسول الله. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வே, என்னை நீ உன்னுடைய கரத்தால் படைத்தாய், உன்னுடைய ரூஹை கொண்டு எனக்கு உயிர் கொடுத்தாய். என்னை நான் தலையை உயர்த்தி பார்த்த பொழுது, எனக்கு ரூஹ் கிடைத்து நான் தலை உயர்த்தி பார்த்த பொழுது அர்ஷினுடைய வாசலில் எழுதப்பட்டிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. எனக்கு உயிர் கொடுத்து நான் கண் விழித்து பார்க்கும் பொழுது அர்ஷினுடைய வாசலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், உன்னுடைய பெயரோடு ஒருவரின் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் படைப்புகளில் சிறந்தவராகத்தானே இருக்க முடியும். உன்னுடைய பெயரோடு ஒருவரின் பெயரை நீ சேர்த்து எழுதி வைத்திருக்கிறாய் என்றால் அப்பொழுது அவர் படைப்புகளில் சிறந்தவராகத்தானே அவர் இருக்க முடியும். எனவே அந்த சிறப்புக்குரிய அந்த மனிதரை கொண்டு, அந்த நபியை கொண்டு நான் கேட்கிறேன், என் பாவங்களை மன்னித்து விடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட வார்த்தை, அல்லாஹ் பதில் சொன்னான், யா ஆதம் ஸதக்த, ஆதமே நீங்கள் உண்மையைத்தான் சொன்னீர்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஆதமே நீங்கள் உண்மையைத்தான் சொல்கிறீர்கள். நிச்சயமாக அவர் என் படைப்புகளில் எனக்கு அவர் மிக சிறப்புக்குரியவர், மிகவும் பிரியத்துக்குரியவர் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்பொழுது இருந்து அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹின் மீதான ஒரு ஆர்வத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்றால், அவர்களுக்கு உயிர் கொடுத்து கண்விழித்து பார்த்த பார்வை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்வையும் அவருடைய பிறப்பினுடைய எதிர்பார்ப்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் மனிதரில் இருந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பும் எதுவாக இருந்திருக்கிறது என்றால், அந்த நாயகத்தினுடைய பிறப்பை எதிர்பார்த்தார்கள். அவர் வாழும் காலத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவருடைய சமுதாயமாக நாம் இருக்க முடிந்தால் அதுவே பெரும் பேறு, பெரும் சிறப்பு என்று பலர்களும் ஆசைப்பட்டார்கள். அத்தனை சிறப்புக்குரிய ஒரு மனிதர் தான், ஒரு புனிதர் தான் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு உயர்வு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் ஒன்று திரட்டினான். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, எல்லா நபிமார்களையும் ஒன்று திரட்டினான். ஆலமுல் அர்வா என்று சொல்லக்கூடிய ரூஹ்களினுடைய உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபியிலே துவங்கி இறுதி நபியாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களையும் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்தான். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? என்னுடைய தூதர் ஒருவர் வருவார், உங்களை மெய்ப்பிப்பார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை அவர் உண்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு நபி வருவார். வைதா ஸல்லல்லாஹு மீசாகன் நபியீன லமா ஆதீதுக்கும் மின் கிதாபின் ஹிக்மா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை எல்லாம் அவர் உண்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு ரசூல் உங்களிடத்திலே வருவார். வரும் பொழுது லதுமினுன் நபியி வ லதன்சுருன்ன, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவி செய்ய. அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்கிறான், உறுதிமொழி எடுக்கிறான். எல்லா நபிமார்களிடத்திலும் உறுதிமொழி எடுக்கிறான். நீங்கள் வாழக்கூடிய காலத்தில் என்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறந்தால் வந்தால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவியாளராக நீங்கள் மாறணும். உதவி செய்வீர்களா, நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்கிறான். எல்லா நபிமார்களிடத்திலேயும் எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உட்பட எல்லா நபிமார்களும் ஒப்பந்தம் எடுத்தார்கள். அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த நபி நாங்கள் வாழும் காலத்தில் வரும் பொழுது அவருக்கு நாங்கள் உதவி செய்வோம், அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று எல்லா நபிமார்களும் ஒப்பந்தம் எடுத்தார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. எல்லா நபிமார்களிடத்திலும் ஒப்பந்தம் எடுத்ததற்கு பிறகுதான் அவர்கள் இந்த மண்ணில் நபியாகவே வந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உட்பட எல்லா நபிமார்களும் ரசூலுல்லாஹுடைய விஷயத்தில் ஒப்பந்தம் நிறைவேற்றியதற்கு பிறகுதான் இந்த மண்ணில் நபியாக வந்தார்கள். அதனால்தான் எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹுவை அறிவிப்பு செய்தார்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்திடம் எங்களுக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவார், அவருடைய அடையாளங்கள் எல்லாம் இப்படி இருக்கும், அவருடைய வம்சம் இப்படி இருக்கும், அவருடைய பெயர் இப்படி இருக்கும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அத்தனை அடையாளங்களையும் எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். காரணம், அல்லாஹ் எடுத்த உறுதிமொழி. அந்த உறுதிமொழியை எல்லா நபிமார்களும் நிறைவேற்றி விட்டார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவார், அவருடைய பெயர் என்ன தெரியுமா? அஹ்மத் என்று இருக்கும். நீங்கள் அவரை ஈமான் கொள்ள வேண்டும், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்ன செய்தி திருக்குர்ஆன் சொல்கிறது. இப்படி எல்லா நபிமார்களும் எதிர்பார்க்கக்கூடிய, எல்லா நபியினுடைய சமுதாயமும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபியாகத்தான் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிறப்பை எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். காலம் முழுக்க எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் பிறப்பதற்கு சுமார் 700 ஆண்டுகள். 700 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மன்னர், துப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவுக்கு வரும் பொழுது அவரிடத்திலே அங்கு இருக்கக்கூடிய வேதங்களை கற்றறிந்திருந்த அறிஞர் பெருமக்கள் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஊர், தங்களுடைய மதீனாவினுடைய சிறப்புகளை சொல்லுகிறார்கள். அந்த மன்னரிடத்துல, நீங்கள் எப்படிப்பட்ட ஊருக்கு வந்திருக்கிறீர்கள் தெரியுமா என்று சொல்லி தங்களுடைய மதீனாவினுடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது அந்த மக்கள் அங்கு இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? இந்த ஊருக்குத்தான் இறுதி தூதராக வரக்கூடியவர் இந்த ஊருக்குத்தான் ஹிஜ்ரத் செய்து எங்களுடைய மண்ணில் தான் வந்து வாழ்வார். எப்பொழுது சொல்லுகிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பிறக்கவில்லை, பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னர் சொல்லுகிறார்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள். அந்த துப்பா என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் கேட்கிற அந்த தூதரை பற்றி சொல்லுங்கள். அந்த தூதரை பற்றி அவர்கள் சொல்றாங்க. அவருடைய குணம் என்ன, செயல் என்ன, நடைமுறைகள் என்ன, அவருடைய அடையாளங்கள் என்ன, அத்தனை செய்திகளையும் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் மதீனாவில் வாழ்ந்த மக்கள் அந்த துப்பா என்கிற மன்னனிடத்திலே சொல்கிறார்கள். அத்தனை செய்திகளையும் கேட்டதற்கு பின்னால் அந்த மன்னர் உடனடியாக ஒரு பேப்பரை எடுத்து, அன்றைய பேனாவையும் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்றைக்கு கவிதை எழுதி வைக்கிறார். அன்றைக்கு கவிதை எழுதுகிறார் மன்னர், துப்பா என்கிற மன்னர். அவருடைய நிறைய வரிகள், அவருடைய துவக்க வரிகள் எப்படி இருக்கிறது என்றால், ஷஹீது அலா அஹ்மத் அன்னஹு ரசூலும் மினல்லாஹ். அவருடைய கவிதையினுடைய துவக்க வரிகள், நான் சாட்சி சொல்லுகிறேன், அஹ்மது ரசூலுல்லாஹ்வின் மீது நான் சாட்சி சொல்லுகிறேன், அன்னஹு ரசூலும் மினல்லாஹ், நிச்சயமாக அவர் அல்லாஹ்வுடைய தூதர்களில் ஒரு தூதர். இன்னும் ரசூலை பார்க்கல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கல. 700 ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த மன்னர் எழுதக்கூடிய கவிதையினுடைய ரசூலுடைய சிறப்புகளை கேட்டதற்கு பின்னால் உணர்ந்து கொண்டு எழுதுகிறார், ஷஹீது அலா அஹ்மத அன்னஹு ரசூலும் மினல்லாஹ். கவிதையினுடைய முதல் வரிகள், நான் அவரை அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் அவருக்காக வேண்டி ஒரு வீட்டை அன்பளிப்பு செய்கிறேன்.
நாம் அறிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மதீனாவுல 700 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த மன்னர் ஒரு வீட்டை தயார் செய்து இந்த வீட்டை ஒருவரிடத்திலே பொறுப்பு கொடுக்கிறார். நீங்கள் வாழுகிற காலத்தில் அந்த மனிதர் இந்த ஊருக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தால் இந்த வீட்டை நான் கொடுத்த அன்பளிப்பு என்று சொல்லி அந்த தூதருக்கு கொடுத்து விடுங்கள். 700 ஆண்டுகளுக்கு முன்னர் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு. அந்த தூதருக்கு இந்த வீட்டை என் சார்பாக அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள். வாங்கிக் கொண்டார்கள். நாட்கள் கடந்தது, 700 ஆண்டுகள் கடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். வந்த பொழுது என்ன நடந்தது தெரியுமா நிகழ்வு? நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு சஹாபாக்களும் போட்டி போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய வீட்டில் வந்துதான் தங்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு மதீனா வாசிகளும் போட்டி போட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஒட்டகத்தை அவிழ்த்து விடுங்கள். என்னுடைய ஒட்டகம் யாருடைய வீட்டினுடைய வாசல்ல போய் படுக்குதோ தங்குதோ அந்த இடம்தான் நான் தங்கக்கூடிய இடம் என்றார். அந்த இடம்தான் நான் தங்குற இடம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் அவிழ்த்து விடப்பட்டது. அந்த ஒட்டகம் அப்படியே மதீனாவினுடைய தெருக்களை எல்லாம் சுற்றி வந்தது. சுற்றி விட்டு வந்ததற்கு பின்னால் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டு வாசல்ல வந்து படுத்துக் கொண்டார். அந்த வீட்டை விட்டு வெளியில வரல, வாசலில் படுத்துக் கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சஹாபியினுடைய வீடுதான் நான் தங்கக்கூடிய வீடு என்று சொன்னார்கள். அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், அந்த வீடு எந்த வீடு தெரியுமா? துப்பா என்கிற மன்னன் கொடுத்த வீடு. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மூதாதையர்களிடத்தில் தான் துப்பா என்கிற மன்னர் அந்த வீட்டை தயார் செய்து இதை வரக்கூடிய அந்த தூதருக்கு என் சார்பாக அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹுடைய முன்னோர்களிடத்தில் தான் கொடுத்தார். 700 ஆண்டுகளுக்கு முன்னர் அவருடைய முன்னோர்கள் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பொறுப்பின் அடிப்படையில் தான் இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் அந்த சஹாபியுடைய வீட்டை போய் தங்குகிறார்கள். எந்த வீடு? துப்பா என்கிற மன்னர் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரே அந்த வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பினுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய வருகையின் எதிர்பார்ப்பு இவ்வளவு தூரம் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. நபிமார்களிலிருந்து மன்னர்களிலிருந்து அதை பற்றி அறிந்திருந்த அத்தனை அறிஞர் பெருமக்களும் எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். நிச்சயமாக ஒரு நாள் பிறப்பார் என்கிற எதிர்பார்ப்பு அவர்களுக்குள் இருந்தது. எவ்வளவு துல்லியமான எதிர்பார்ப்பு தெரியுமா ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை பற்றி? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, ஒரு நாள் இரவு மக்காவில ஒரு யூத அறிஞர், மார்க்கத்தை பற்றிய தௌராத்தை பற்றி படித்தவர், அறிந்திருந்த ஒரு யூத அறிஞர் மக்காவில வந்து திடீர்னு வந்து கேட்டார், உங்கள யாருக்காவது இன்றைக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா? மக்கா முழுக்க ஒவ்வொரு வீடாக கேட்கிறார், சொல்லுங்க உங்கள யாருக்காவது இன்றைக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா? அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க இல்லை என்கிறார்கள். இல்லை இல்லை, இன்றைக்கு யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கும், நீங்க நன்றாக விசாரித்து சொல்லுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு இடமாக அழைக்கிறார். அடைந்ததற்கு பின்னால் இறுதியாக அவருக்கு தகவல் சொல்லப்படுகிறது, ஆம் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அப்துல் முத்தலிபுக்கு பேரன் பிறந்திருக்கிறார் என்கிறார்கள். அப்துல் முத்தலிபுக்கு பேரன் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. உடனடியாக அந்த யூத அறிஞர் சொல்லுகிறார், என்னை நீங்கள் அவருடைய வீட்டுக்கு அழைத்து போங்க, நான் அந்த குழந்தையை பார்க்க வேண்டும், என்னை உடனடியாக அவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள். சரி என்று அழைத்து செல்கிறார்கள். ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் அவருடைய வீட்டுக்கு போறாங்க. உள்ளே போனதும் குழந்தையை இடத்துல கொண்டு வாங்க, நான் பார்க்கணும், பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தையை கொண்டு வாருங்க, நான் பார்க்க வேண்டும். குழந்தையை வாங்குறார், அவருடைய முதுகு பகுதியின் பக்கம் பார்க்கிறார், துணிகளை விலக்கிவிட்டு பார்க்கிறார். நுபுவத்தினுடைய அடையாளம் இருப்பதை பார்த்ததும் மயக்கமுட்டு அப்படி கீழே விழுந்துட்டார். அவரை தண்ணீர் நிறுத்தி எழுப்பி விடுகிறார்கள். எழுப்பி விட்டது மக்கள் கேட்டாங்க, வைலக்க மாடக்க, உனக்கு நாசம் உண்டாகுது, என்ன ஆச்சு? குழந்தையை பார்த்து இப்படி கீழே விழுந்துட்டியே, மயக்கம் போட்டு விழுந்து விட்டையே. அந்த மனிதர் சொன்னார், ரகத்து வல்லாஹி நுபுவத் மின் பனி இஸ்ராயீல்,
பனி இஸ்ரவேலர்களிடத்தில் இருந்து நுபுவத்தினுடைய உரிமை பறிக்கப்பட்டு போய்விட்டது. இவர்தான் இறுதி தூதர், இவர்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ், இவர்தான் நபி, இவர்தான் குறைஷிகளுக்கு அரபியர்களிடத்தில் அந்த நபித்துவம் கொடுக்கப்பட்டு விட்டது என்று அந்த யூதன் புலம்பினான். காரணம் என்னன்னா, இதற்கு முன்னால் இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள துவங்கி எல்லா நபிமார்களும் இஸ்ரவேலர்களுடைய வம்சம் சார்ந்தவங்க. ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சம் சார்ந்தவங்க. அரபியர்கள் இதுவரையும் நபி இல்லை. அதற்கு முன்னால் அரபு வம்சத்தில் நபியே தோன்றவில்லை. ஆனால் இப்பொழுது இறுதி தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை பார்த்ததும் தான் அந்த யூதன் சொன்னான், பனி இஸ்ரவேலர்களிடத்தில் இருந்த நுபுவத்தினுடைய உரிமை, நபித்துவத்தினுடைய உரிமை பறிக்கப்பட்டு போய்விட்டது, அது அரபியர்களிடத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது. இவர்தான் தூதர், இவர்தான் இறுதி தூதர் என்று சொல்லி அந்த அறிஞன், அந்த யூத அறிஞன் சொன்னான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு துல்லியமான எதிர்பார்ப்பு. எந்த நாள்ல பிறப்பாங்க, அவருடைய அடையாளங்கள் என்ன, குழந்தையை பார்த்தது 40 வயதில் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத்து கிடைக்கிறது. ஆனாலும் குழந்தையை பார்த்ததும் கூட இவர்தான் நபி என்று சொல்லுகிற அளவுக்கான அடையாளங்களை அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த அளவுக்கான புரிதலை அல்லாஹ் முன்னுள்ள எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தந்திருந்தார். ரசூலுல்லாஹை பற்றிய அந்த எதிர்பார்ப்பை, அந்த புரிதலை எல்லா சமுதாயமும் ஏற்றுக்கொண்டிருந்தது, புரிந்திருந்தது. காரணம் என்னவென்றால் அத்தனை நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு சொல்லிட்டாங்க, ரசூல் வருவார், முஹம்மது ரசூலுல்லாஹ் வருவார்கள், அவருடைய அடையாளங்கள் என்ன, அவருடைய பிறப்புகள் என்ன, அவருடைய நடைமுறைகள் என்ன, அத்தனை செய்திகளையும் சொல்லிவிட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் பேரித்தம்பழ மரத்துல மேல 2 காய்களை பறித்துக் கொண்டிருந்தார்கள். மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் உள்ளே வந்திருக்கிறாங்க. அப்படியே செய்திகள் மதீனா முழுவதும் பரவுகிறது. மக்காவில இருந்து நபி வந்திருக்கிறாங்க என்கிற செய்தி மதீனாவில் அப்படியே பரவுகிறது. செய்தியை கேள்விப்பட்டதும் மேலே இருந்தவர் வேகமாக கீழே விழுந்துட்டார். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு கீழே நின்று கொண்டிருந்த அவருடைய உறவுக்கார பெண்மணி ஒருவர் கேட்டாங்க, என்ன ஆனது, ஏன் இவ்வளவு அவசரமாக விழுந்து விட்டாய், நீ கேட்கலையா, ஒரு குரல் கேட்டது கேட்கவில்லையா, மக்காவில் இருந்து நபி ஒருவர் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் என்கிற செய்தி சொல்லப்பட்டது உனக்கு அந்த செய்தி கேட்கலையா, நான் அறிந்திருக்கிறேன், அவர் இன்றைய நாளில் மதீனாவுக்கு வருவார். போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களில் மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் உடனடியாக ஏற்றுக்கொண்டவர்களில் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு ஒருவர். காரணம், முன்பே அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் யூத சமுதாயத்தில் அவருடைய வேதங்களை படித்த மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக இருந்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு. மதீனாவுடைய பெரும் மதிப்புக்குரியவர்களாக இருந்தாங்க அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு. இப்பொழுது இந்த நாளில் வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அறிந்த பொழுது உடனடியாக வந்து இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறாங்க. பார்த்ததும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், இவர்தான் தூதர், இவர்தான் நபி என்பதை ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்த்து புரிந்து கொள்கிறார்கள். அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய எதிர்பார்ப்புகள், அவர்களை பற்றிய செய்திகள் அத்தனையும் எல்லா நபிமார்களும் எல்லா மனிதர்களும் முன்வாழ்ந்த எல்லா சமூகத்தவர்களும் அறிந்திருந்தார்கள். அந்த அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு பின்னால் கிடைக்கப்பட்ட ஒரு பிறப்பு தான், ஒரு வருகைதான் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை என்பது நம்மை பொறுத்தவரை நாம் அவருடைய உம்மத்தில் பிறந்திருப்பதினால் அவர்களுடைய அந்த ஆற்றல் என்ன, அவர்களால் கிடைக்கக்கூடிய நலவுகள் என்ன என்பதை கொஞ்சம் நாம் விளங்காமல் இருக்கலாம். ஆனால் முன்வாழ்ந்த எல்லா சமூகத்தவர்களும் புரிந்திருந்தார்கள். இந்த ஒரு நிலை தனக்குள் ஏற்பட வேண்டும், நாமும் ரசூலை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆவலும் ஆசையும் எல்லா மனிதர்களிடத்திலேயும் இருந்தது. ஒவ்வொரு மனிதர்களும் அந்த எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறார்கள் என்கிற அத்தனை செய்திகளையும் நாம் அறிய முடிகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிறப்புகளில் ஒன்று. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன்கள், ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹ்வை கட்டி முடித்ததோடு அவர்கள் கேட்ட பல துஆக்கள்ல ஒன்று இறுதி தூதராக வரக்கூடிய அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என் வம்சத்தில் வர வேண்டும் என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் வரக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் என் வம்சத்தில் வர வேண்டும். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். அவர் என்னுடைய வம்சத்துல வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அருகாமையில இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு ஆமீன் சொன்னாங்க. அருகாமையில் இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. இப்ப வரலாறு என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்துக்கு வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய சந்ததியில் தான் எல்லா நபிமார்களும் வந்தார்கள். அவர்களுடைய பரம்பரையில தான் எல்லா நபிமார்களும், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், எல்லோரும் யாருடைய பரம்பரை என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை தான். 2 மகன்கள், அந்த 2ல் ஒருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இவங்க எல்லோரும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சம். 2 மகன்கள்ல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்சத்தில் தான் எல்லா நபிமார்களும் வந்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில, அவங்களுடைய வழியில எந்த நபியுமே வரல, எந்த நபியும் வரவில்லை. வந்த ஒரே நபி நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். வேற எந்த நபியும் வரவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதில் இருந்து எந்த நபியும் வரவில்லை. பிறந்த ஒரே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். காரணம் என்ன? அங்கு கேட்கப்பட்ட துஆ. காபத்துல்லாஹ்வை கட்டி முடித்ததோடு என்னுடைய பரம்பரையில தான் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் வரணும்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அதற்கு பதில் சொன்னவர்கள் இருந்து துஆவுக்கு ஆமீன் சொன்னவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எனவே அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் தான் ரசூலுல்லாஹ்வை கொண்டு வந்தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியில் மற்ற எல்லா நபிமார்களையும் கொண்டு வந்தான். இந்த அளவுக்கு எல்லா நபிமார்களாலும் எதிர்பார்க்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு என்பது தனிச்சிறப்புகள். அப்படி இருந்தும் கூட அவர்கள் தங்களுக்கு மேலும் சிறப்புகள் வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் அந்த உயர்ந்த நபியாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ்வும் என்னுடைய சந்ததியில் வர வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்தான். அவருடைய சந்ததியில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் தான் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிறந்திருக்கிறார்கள். எனவே இவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக, உயர்வுக்குரியவர்களாக நம்முடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து நாம் ஒருபுறம் சந்தோஷப்பட்டாலும் மகிழ்ச்சி அடைந்தாலும் அவர்களுடைய வழிகளையும் அவருடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகளையும் பின்பற்றி வாழுதல் என்பதுதான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிக பெரும் நன்றியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை, வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.